Hi dear cricket lovers, warm welcome to all. தாரமங்கலம் டிக்கெட் டோர்னமெண்ட்டோட பூல் டீல் நடக்கிற தேர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SNPCC vs இளம்புயல். இதில் வந்து இளம்புயல் டாஸ் ஒன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. SNPCCலேருந்து 2 பேட்ஸ்மேன் விக்கெட்டில் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் மோகன் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் ஜெய். ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலர் ரமேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கும் சேம் ஃபார்மேட் தான், 6 ஓவர் மேட்ச், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பர் பிளே. லெட்ஸ் டைவ் இன்டு தி மேட்ச். பால் நம்பர் 1 ரமேஷ் டு மோகன், நல்லா இழுத்து போட்டார். டாட் பால், ஃபர்ஸ்ட் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ரமேஷ். பால் நம்பர் 2 குட் ஷாட், ஃபீல்டர்லாம் இன்சைட் செகண்ட், ஆனால் மேலே தூக்கி விட்டார். இங்கே 2 ரன் ஓடிட்டாங்க இந்த பாலில். அங்கே ஃபீல்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால இங்கே 3 ரன் மாற்றிட்டாங்க SNPCC. நான் இந்த பேட்ஸ்மேன் ஜெய் இப்போ செகண்டுக்கு வந்திருக்காரு. பால் நம்பர் 3 குட் ஷாட், நல்லா ஃபுல் ஷாட்டில் அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார் ஃபீல்டர் லைன் சைடு சர்க்கிள், அதனால கிராஸ் பண்ணிடும்னு நினைக்கிறேன். எஸ், பவுண்டரி. ஜெய் அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே 4 ரன்னோட அவரோட ஸ்கோர் போர்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பால் நம்பர் 4 அங்கே ஒரு ஒரு லைஃப் கொடுத்தாரு பவுண்டரி அடித்ததுக்கு அப்புறமே, ஆனால் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பாலில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, சான்ஸ் ஃபார் குட் டேக்கன். இந்த முறை விக்கெட் எடுத்துட்டாங்க. இங்கே மோகன் அவரோட விக்கெட்டை விடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க SNPCC. இங்கே ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுக்க பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் இளவரசன் வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். குட் ஸ்டாப், நல்ல ஃபீல்டிங். இங்கே நாட் அவுட் சிக்னல் வந்திருக்கு. டாட் பால், நல்ல ஃபீல்டர், நல்லா குயிக்காக இருந்தார், அதனால் இங்கே டாட் ஆகுது. டாட் அவுட் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் SNPCC 8 for 1 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். செகண்ட் ஓவர் போட பவர் வெங்கட் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். பால் நம்பர் 1 டாட் பால். பால் நம்பர் 2 குட் ஷாட், கேப்பில் போயிருமான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப், எக்ஸலன்ட் ஃபீல்ட் ஸ்டாப் ஃப்ரம் ஃபீல்டர். இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 குட் பால், நல்ல ஒரு லெக் பொசிஷன். இங்கே எஸ் விக்கெட் கொடுத்துருக்காரு அம்பையர். இங்கே இளவரசன் அவரோட விக்கெட்டை விடுறாரு. ஆஃப்டர் த விக்கெட்லாம் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் கௌதம் வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன்னே நல்ல ஒரு இன்சைட் அவுட் ஷாட்டில் கேப்பில் போயிருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கவரில் தூக்கி அடிச்சாரு கௌதம். அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே 4 ரன்னோட அவரோட ஸ்கோர் போர்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பால் நம்பர் 5 குட் ஷாட், ஸ்லாட்டில் விழுந்த பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. ஆனால் கையிலேயே போயிருக்கான்னு பார்த்தா கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு பவுண்டரி அடிச்சதுக்கு அப்புறமே ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, அதை தவற விட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போறேன்னு பார்க்கலாம். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். வெங்கட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பாலர் நினைக்கிறேன். வெறும் 6 ரன் மட்டுமே போட்டு கொடுத்துருக்காரு இந்த பவர் பிளே ஓவரில். ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 14 for 1 ஆடி இருக்காங்க. ஓவருக்கு 7 ரன் பெர் ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க SNPCC. தேர்ட் ஓவர் போட மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பால் நம்பர் 1 ரைட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் கல்லேருந்து மணி டு கௌதம். குட் பால், நல்ல லைன், வைட் ஹேக்கில் எடுத்துட்டு வந்தாரு, நல்லா ஃபேஸாகவும் வந்துச்சு. டாட் பால். பால் நம்பர் 2 இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். கோஸ் ஃபார், நல்லா ஹைட்டில் போயிருக்கு. எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகும் பார்த்தா தேவையான அளவுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், மேக்ஸிமம். இங்கே அம்பையர் கால் 6 கொடுத்துருக்காரு. கௌதம் அவுட் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். பால் நம்பர் 3 கேப்பில் போயிட்டுருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப். அங்கே ஃபீல்டர் எக்ஸலன்ட் ஸ்டாப். இங்கே 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. பால் நம்பர் 4 குட் ஷாட், நல்ல ஒரு ஃபிளிக். கோஸ் ஃபார், நல்ல ஒரு மைட்டி ஹிட். அங்கே ஃபீல்டர் இருந்தார், அவர் தலைக்கு மேலே அண்ணாந்து பார்க்க 6 ரன்னை கன்வெர்ட் பண்ணிட்டாரு கௌதம். அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதை தொடர்ந்து இங்கே 2 மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு இம்பேக்ட் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த 6க்கு அப்புறமே கீப்பர் அப்டூல போயிருக்காரு. பால் நம்பர் 5 நல்ல ஸ்டாப். இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காரு. ரன் அவுட் மூலியமா 3வது விக்கெட் விடுறாங்க. இங்கே அன்னெசரி ரன்னே சொல்லலாம். இங்கே ஜெய் அவரோட விக்கெட்டை விடுறாரு. தேர்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க SNPCC. போன பால் வைடு அகைன் ரீபால். ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த். ஃபுல் டாஸ் பால் கேப்பில் போயிட்டுருக்கு. அங்கே ஃபீல்டர் மேலே இருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். இங்கே ஒரு லீடிங் ஏஜ் அகைன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. எடுத்துருவாங்களான்னு பார்த்தா லவ்லி டேக்கன். இங்கே இந்த ஓவரில் 2 6 கன்சீட் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சுன்னு சொல்லலாம். கௌதமோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 30 for 3 அடிக்குங்க SNPCC. இங்கே 4வது ஓவர் போட போவார் ரமேஷ் சுந்தர். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் வைட் அகைன் ரீபால். சுவிட்சில் திரும்பினாரு. இங்கே ஃபுல் டாஸாக கைக்கு அடிச்சிருக்காரு. இங்கே அரவிந்தும் அவரோட விக்கெட்டை விடுறாரு. தொடர்ந்து விக்கெட் விட்ட வண்ணமாக இருக்காங்க SNPCC. 5வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2
ஃபுல்லராக வந்தார் இங்கே டாட் பால் நம்பர் 3. இங்கே ஒரு இன்சைட் ஏஜில் போயிட்டுருக்கு. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தீனா வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 4. குட் ஷாட். நல்லா புல் ஷாட்டில் அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார் குட் டேக். நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச் அங்கே எடுத்திருக்காரு ஃபீல்டர். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இங்கே 6th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க எஸ்என்பிசிசி. ரமேஷ் அவர் டேக் பண்ணுற 3வது விக்கெட். ஆஃப்டர் த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட். நல்லா பெரிய ஷாட்டுக்காக அட்டம் பண்ணார். ஆனால் டைம் பண்ண முடியல. டாட் பால். 2 ஓவர் போட்ட ரமேஷ் வெறும் 10 ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 32 for 6 ஆடி இருக்காங்க. இங்கே 5வது ஓவர் போட்ட பால் வெங்கட் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் பால் நம்பர் 1. இங்கே லோயர் ஃபீல்டர் எடுத்திருக்காரு. அங்கே ஃபீல்டர் பின்னாடி நிற்க வச்சிருக்காங்க. இந்த 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. சான்ஸ் ஃபார் எஸ் விக்கெட். இங்கே 7th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க எஸ்என்பிசிசி. இங்கே நிறைய விக்கெட்டை விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் சிங்கிள்ஸ் ஆடலாம், அதை பண்ணால் தவறாங்க. பால் நம்பர் 2. குட் ஷாட். நல்லா இன்சைட் அவுட் ஷாட் பண்ணி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிடுச்சு. அங்கே ஒரு பவுண்ட்ரி. ஒரு சைடு விக்கெட்டு போயிருந்தாலும் 1 மேன் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. 4 ரன் ஆட் பண்ணுறாரு பிரகாஷ். அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. பால் நம்பர் 4. இங்கே க்ளீன் போல்ட் லெக் ஸ்டம்பை நாக் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சுனே சொல்லலாம். இங்கே 8th ஒன்று லாஸ் பண்ணாங்க எஸ்என்பிசிசி. இங்கே பிரகாஷ் 6 பால் 6 ரன் ஆடி இருந்தார். ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணியிருந்தார். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் நவீன். போன பால் வைட் செகண்டரி பால். குட் ஷாட். ஃபிளாட் எடுத்து கிளியர் பண்ணியிருக்காரு. கோஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங். அங்கே 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே விக்கெட்டில் 2 ரன் எடுத்துருக்காங்க. நல்ல சேவ். அந்த ஃபீல்டருக்கு நம்ம குடோஸை தெரிவிச்சுக்கலாம். எக்ஸலண்ட் எஃபர்ட். 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே 2 ரன்ஸ் இந்த பாலில் ஓடி எடுத்துருக்காங்க. போன பால் ஒயிட் +1 போயிடுச்சு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீராம். இங்கே கேட்சுக்கான வாய்ப்பு. குட் டேக்கன். கடைசி வரைக்கும் ஐஸ் அந்த பால் இருந்து டேக் பண்ணிட்டாரு. இங்கே 9th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க எஸ்என்பிசிசி. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 42 for 9 ஆடி இருக்காங்க எஸ்என்பிசிசி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட பால் சிவா வந்திருக்காரு. பால் நம்பர் 1. சிவா 2 நவீன். ரிவர்ஸ் திரும்ப இங்கே லெக் பேஸில் போயிட்டுருக்கு. சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு சிங்கிள். இங்கே 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. அதனால் இங்கே 2 ரன் ஈஸியாக ஓடிட்டாங்க. பால் நம்பர் 2. ஃபுல்லராக வந்தார். குட் பால். நல்லா ஏர்க்கிங்லேருந்து டெலிவரி. டாட் பால். பால் நம்பர் 3. க்ளீன் போல்டு. சென்டர் ஸ்டெம்பர் நாக் பண்ணியிருக்காரு பவுலர் சிவா. இந்த விக்கெட்டோட 10 விக்கெட்டையே லாஸ் பண்ணுறாங்க எஸ்என்பிசிசி. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங் 44 ரனுக்கு 10 விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. 45 ரன் இளம் பயிலுக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 36 பாலுக்கு 45 ரன். நானும் 2 டீம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் ஸ்டார்ட்டுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் 45 ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் 2 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். சார் ரமேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிரகாஷ். பால் நம்பர் 1. நல்ல ஒரு ஃப்ளிக். கேப்பில் போயிட்டு இருக்கான்னு பார்த்தா எஸ். இங்கே 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன்னோட அவங்களோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இளம் புயல். பால் நம்பர் 2. குட் பால். நல்ல லைன். ஸ்டிக்கு ஒட்டி வந்துச்சுன்னே சொல்லலாம். டாட் பால். பால் நம்பர் 4. குட் லைன். நல்லா இறக்கிங்லேருந்து எடுத்துகிட்டு வர. தொடர்ந்து 3 பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. பவர் பிளே ஒரு நல்லா கண்ட்ரோல் பண்ணி போட்டிருக்காரு பவுலர் பிரகாஷ். லாஸ்ட் 2 நல்லா இழுத்து போட்டார். கேப்பில் போயிருமான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். நல்லா சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் பால். ஸ்டிக்கு மேலே வந்திருக்கு. டாட் பால். டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரை பிரகாஷ் வெறும் 3 ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு சிக்கனமாக முடிக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் இளம் புயல் 3 for no loss ஆடிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே ஓவர் போட்டு அரவிந்த் வந்திருக்காரு. பால் நம்பர் 1. அரவிந்த் 2 விக்கி. டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே பேட்ஸ்மேனுக்கு வித்து கொடுக்காம போட்டார். நல்ல லைன். டாட் பால். பால் நம்பர் 2. நல்ல ஒரு கட் ஷாட். ஒரு எல்னி சீவல் கேப்பில் பேஸ் பண்ணியிருக்காரு. இங்கே பவுண்ட்ரி. இந்த இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி விக்கி பேட்லேருந்து வந்திருக்கு. நல்ல ஒரு டைமிங் கொடுத்தாரு. அதை பனிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பால் நம்பர் 3. குட் பால். நல்ல ஃபுல்லராக வந்தார். இங்கே லெக் பைஸில் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க. பால் நம்பர் 4. குட் ஷாட். அங்கே ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஜம்ப் பண்ணியிருந்தாருன்னா பிடிச்சிருந்துருக்கலாம். அதனால் இங்கே பவுண்ட்ரி போயிருக்கு. ரமேஷுமா ஒரு பங்குக்கு 4 ரன் ஆட் பண்ணுறாரு. பால் நம்பர் 5. நல்ல ஒரு ஃப்ளிக். நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். நல்ல ஒரு இன்சைட் அவுட் ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா அவர் தலைக்கு மேலே போயிட்டுருக்கு. இதுவும் பவுண்ட்ரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். எஸ். இந்த ஓவரில் வர 3வது பவுண்ட்ரி விக்னேஷ் பேட்லேருந்து வர 2வது பவுண்ட்ரினே சொல்லலாம்.
பவுண்டரியோட பவர் பிளே ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 ஓவர் முடிவில் இளம் புயல் 17 ஃபார் நோலாஸ் ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் போட பிரகாஷ் வந்திருக்காரு. அவருக்கு 2வது ஓவர். பால் நம்பர் 1 பிரகாஷ் 2 ரமேஷ். பால் நம்பர் 1 குட் பால், நல்லா இறக்க டெலிவரி, டாட் பால். பால் நம்பர் 2 குட் ஷாட், அவர் கையில் பட்டாவே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 ஃபுல்லராக வந்தார். குட் ஸ்டாப், சான்ஸ் ஃபார் எஸ் விக்கெட். இங்கே விக்னேஷ் அவரோட விக்கெட்டை விடுறாரு. 2 பவுண்டரிஸ் போன அவரில் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். SNPCC. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 4 ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு. கேப்பில் போயிட்டுருக்கு, சான்ஸ் ஃபார். 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. விக்கெட்டான்னு பார்த்தா நாட் அவுட் சிக்னல் வந்திருக்கு. இங்கே 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சூர்யா அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன்னோட அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பால் நம்பர் 5 குட் ஷாட், நல்ல வெல் பிளேட், சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். நல்ல ஒரு ஃபிளிக், கேப்பில் போயிருமான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டு இருக்காரு. அவருக்கும் தலைக்கு மேலே 1 பிச்சில் பம்ப் ஆகி போயிருக்கு. 4 ரன்னோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. ரமேஷ் ஓவர் பேட்டில் இந்த 2வது பவுண்டரி. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 25 ஃபார் 1 ஆடி இருக்காங்க இளம் புயல். 4வது ஓவர் போட பவுலர் பிரகாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நியூ பவுலர்னு சொல்லலாம். இன்னும் 18 பாலுக்கு 20 ரன் ஆனும். பவுலிங் டீம் கண்டிப்பாக இந்த ஓவரை பிடிச்சி கொடுத்து பவுல் பண்ணு நினச்சி வருவாங்க. பால் நம்பர் 1 பிரகாஷ் டு சூர்யா. குட் ஷாட், ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். பால் கரெக்டாக, பவுலர் கரெக்டாக பால் கீழே போய் டேக் பண்ணியிருக்காரு. இங்கே தேவையான நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் பிரகாஷ். இங்கே செகண்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க இளம் புயல். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் சிவா வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2 பிரகாஷ் டு சிவா. குட் பால், பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காம போட்டார். ஃபர்ஸ்ட் 2 பாலில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி பவுல் பண்ணிட்டு இருக்காரு பிரகாஷ். பால் நம்பர் 3 குட் ஷாட், அங்க ஃபீல்ட் இருக்காரு. எஸ் குட் டேக்கன். இந்த ஓவர்ல வர 2வது விக்கெட் எடுக்கிறாரு பிரகாஷ். நல்லா புடிச்சு கொடுத்து பால் பண்ணுங்கிற நிலைமையில தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுத்துட்டு இருக்காரு. 3rd விக்கெட்டை லாஸ் பண்றாங்க இளம் புயல். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு எல்னிசிவல் கேப்ல போயிட்டு இருக்கு, சான்ஸ் ஃபார். மணிமணியான ஒரு ஷாட். பால் அங்க ஸ்லோ வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பால் 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. பால் நம்பர் 5 குட் பால், கேட்ச் ஆன் பார்த்தா ஷார்ட் ஆஃப் லென்த் இருந்தது, மிஸ் பண்ணிட்டாரு. நாங்க ஃபீல்டர் மிஸ் பண்ணா. இங்க 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. 2 ரன் 3 ரன் பார்க்கலாம். 2 ரன்ஸ் இந்த பால்ல. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். குட் பால், நல்ல லைன். இந்த பாலை ஒரு டிஃபென்ஸ் மட்டும் போய் சிங்கிளா மாத்துறாங்க. இந்த ஓவரை வெறும் 5 ரனுக்கு போட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு பிரகாஷ். அட் தி எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 30 ஃபார் 3 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 12 பாலுக்கு 15 ஆடணும். இங்கே மேட்ச் டெசிடிங் ஓவர் போட்டிருக்காங்க. நவீன் வந்திருக்காரு. மீதமுள்ள 12 பாலுக்கு 15 ரன் ஆடணும். பால் நம்பர் 1 நவீன் டு மணி. குட் பால், எட்ஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், சான்ஸ் ஃபார். நாட் அவுட் சிக்னல் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஃபேஸியாக எடுத்துட்டு இருந்தார். இங்கே பீட்டன். போன பால் வைட் என்ட்ரி பால். ஸ்லோ ரன்னை போட்டு பேட்ஸ்மேனை ஏமாத்திட்டாரு, டாட் பால். பால் நம்பர் 4 ஃபுல்லரா வந்தாரு, தூக்கி அடிச்சிருக்காரு, சான்ஸ் ஃபார். குட் டேக்கன். நல்ல முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு பவுலர் நவீன். இங்கே 4th ஒன்று லாஸ் பண்ணுறாங்க இளம் புயல். இன்னும் 8க்கு 14 ஆடணும். முக்கியமான நேரத்தில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி பவுல் பண்ணிட்டு இருக்காரு நவீன். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜய் வந்திருக்காரு. அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பாலே வைட் எகென்ட்ரி பால். பால் நம்பர் 5 குட் பால், நல்லா இழுத்து போட்டாரு நவீன். அவர் போட்ட 5 பால்ல வெறும் 2 வைட் மட்டுமே போட்டிருக்காரு. நல்லா கண்ட்ரோல் பண்ணி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். ஸ்லோ ரன்னா ஸ்லாட்ல போட்டாரு. அது கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு, சான்ஸ் ஃபார். நல்ல ஃபீல்டிங். இந்த பால் 2 ரன்ஸ் ஓடிடுவாங்க. இந்த 2 ரன்னோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் பண்றாங்க. நவீன் கிட்ட ஒரு எக்ஸலண்டான ஓவர், ஒரு 4 ரனுக்கு போட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரோட எஃபர்ட்டுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 34 ஃபார் 4 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 6 பாலுக்கு 11 ரன் ஆடணும். இங்கே க்ரூஷியல் ஓவர் போட பவுலர் பிரகாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 டீமுமே ப்ரெஷரில் இருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 11 ரன் ஆடணும். அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பிரகாஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரகாஷ் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவரில் 11 ரன் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அவருக்கே 2வது ஓவர் போட கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் ரமேஷ் இருக்காரு. பொறுப்புன்னு வந்து எடுத்துகிட்டு போவாரான்னு பார்க்கலாம். பால் நம்பர் 1 பிரகாஷ் டு ரமேஷ். குட் ஷாட், ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. அங்கே மிஸ் ஃபீல்ட்னால இங்கே 2வது ரனுக்காக ஓடிட்டு இருக்காங்க. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டான்னு பார்த்தா
நல்ல த்ரோ இருந்தாலும் 2 ரன்னை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். 2 ரன். பால் நம்பர் 2 5-9. டவுன் த ரன் போய் விளாசிருக்காரு. அங்கே கேப்பில் போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் 1 பிச்சில் ஃபீல்டர் கை போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் நம்பர் 3 4-8. ஷார்ட்ல நல்ல கனெக்ஷன்ல சான்ஸ் ஃபார் நோ மென்ஷன்ல விழுந்திருக்கு. அகைன் 2 ரனுக்காக வாய்ப்பு. நல்ல த்ரோ. இங்கே 1 ரன் ப்ளஸ் விக்கெட் எடுக்கிறாங்க. அங்கே ஃபீல்டருக்கு நவீனுக்கு கூட தெரிவிச்சுக்கலாம். நல்லா த்ரோ வீசினாரு. அதன் மூலியமா இங்கே விக்கெட் எடுக்கிறாங்க. ஆஃப்டர் த விக்கெட்ல ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் கோபி வந்திருக்காரு. இன்னும் 3-7. குட் பால். நல்ல ஒரு லைன் டாட் பால் ஸ்லோ ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு. பால் நம்பர் 5. நல்லா இழுத்து போட்டாரு. நல்லா ஃபேஸியாகவும் வந்துச்சு. டாட் பால் தொடர்ந்து 2 டாட் பால் போட்டிருக்காரு. பிரகாஷ் ஸ்ட்ரைட்டாகவே பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காரு. கடைசி ஒரு பாலுக்கு 7 ரன் ஆனும். 6 ரன் அடிக்கும் பட்சத்தில் சூப்பர் ஓவராக மாறும். பார்க்கலாம். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். குட் பால். டாட்டோட இந்த மேட்சையும் வின் பண்ணுறாங்க எஸ்என்பிசிசி பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எல்லா பவுலருமே நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. இங்கே வெறும் 6 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆகிறாங்க எஸ்என்பிசிசி. அவங்க டீமுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இங்கே இளம் புயல் பேட்டிங்கில் நிறைய லூஸ் பால்ஸ் டாட் பால்ஸ் ஆடிட்டாங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து வெளியேறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹார்ட் லக்கை தெரிவிச்சுக்கலாம். 2 டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.